லாஸ்ட் வீடியோல Instagram யூஸ் பண்ணி Amazon மார்க்கெட்டிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோல வந்து Amazon அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அக்கவுண்ட் வந்து எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோல ஸோ Amazon மார்க்கெட்டிங்னா என்ன? ஸோ Amazon மார்க்கெட்டிங் அக்கவுண்ட் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது? அது மட்டும் இல்லாம Amazon மார்க்கெட்டிங்ல இருந்து நமக்கு எந்தெந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ கமிஷன்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு Amazon அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அக்கவுண்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு வந்து ஒரு Amazon அக்கவுண்ட் ஒண்ணு தேவைப்படும். நீங்க ஷாப்பிங் பண்ணுவீங்களா? ஸோ அந்த மாரி ஒரு அக்கவுண்ட் ஒண்ணு தேவைப்படுது. Chromeல Amazonன்னு சர்ச் பண்ணிட்டு, ஸோ அதில பார்த்தீங்கன்னா, உங்களோட அக்கவுண்ட் வந்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா அக்கவுண்ட்குள்ள வந்ததுக்கப்புறமா, ஸோ கீழ அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழ வாங்க. ஸோ கீழ வந்த உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பிகம் அன் அஃபிலியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா அப்படிங்கிறத வந்து செலக்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் ஆனதுக்கப்புறமா, இந்த இடத்துல ஒருவேள உங்ககிட்ட அக்கவுண்ட் இருந்துச்சுன்னா, நீங்க சைன் அப் பண்ணிக்கலாம். சாரி சைன் இன் பண்ணிக்கலாம். இல்லன்னா நீங்க சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ சைன் அப் கிளிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களோட அக்கவுண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். ஸோ இதுல வந்து ஆல்ரெடி அட்ரஸ் இருக்கறனால அட்ரஸ் அதுவாவே எடுத்துக்கிச்சு. இல்ல நீங்க டிஃபரண்ட் அட்ரஸ் குடுக்கிறதா இருந்தா குடுத்துக்கலாம். இங்க இருக்க இன்ஃபர்மேஷன அப்படியே வந்து விட்டுக்கோங்க. இது என்ன கேட்குது அப்படின்னா, டாக்ஸ் வந்து நீங்க பேயரா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஒருவேள வந்து நீங்க யுஎஸ் டாக்ஸ் பேயரா இருந்தீங்க அப்படின்னா, எஸ் குடுங்க. இல்ல அப்படின்னா, நோ குடுங்க. இது வந்து நீங்க இந்த மேல இருக்கிற அட்ரஸ்க்கு தான் வந்து நீங்க இது பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ இத வந்து அப்படியே டிஃபால்ட்டா விட்டுக்கோங்க. ஸோ கீழ பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த அ பிளாட்ஃபார்ம்ல இருந்து அதாவது Instagramமா இருக்கலாம், Facebookஆ இருக்கலாம், இல்ல பிளாக் வெப்சைட்டா இருக்கலாம். ஸோ எங்கேருந்து வந்து நீங்க அ புரமோட் பண்ண போறீங்களோ, ப்ராடக்ட்ட புரமோட் பண்ண போறீங்களோ, அந்த லிங்க்க வந்து நம்ம இங்க குடுக்குற மாரி இருக்கும். என்னோட கேஸ்க்கு நான் Instagramலேருந்து வந்து நான் புரமோட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு இந்த இடத்துல வந்து நான் என்னோட Instagram ப்ரொஃபைலோட யுஆர்எல்ல வந்து நான் இந்த இடத்துல குடுத்து, ஆட்ங்கிற ஆப்ஷன் குடுத்து நான் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க வெப்சைட் இல்லன்னா YouTube சேனல் வச்சிருந்தாலும் எல்லாமே வந்து உங்களோட ப்ரொஃபைல் லிங்க குடுத்து இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் குடுத்து நெக்ஸ்ட் பேஜ்க்கு போய்க்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்டோர் நேம் வந்து கேட்கும். இந்த இடத்துல வந்து நீங்க ஒரு ஸ்டோர் நேம வந்து கிரியேட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு ஸ்டோர் நேம நீங்க குடுத்துக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்காக Amazon ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கேன். நீங்க எந்த நேம் வேணும்னாலும் நீங்க குடுத்துக்கலாம். இந்த இடத்துல நீங்க என்ன ப்ராடக்ட் வந்து நீங்க புரமோட் பண்ண போறீங்களோ, ஸோ அத பத்தி நீங்க இந்த இடத்துல குடுக்கலாம். நான் இந்த இடத்துல வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்து ஐ அம் புரமோட்டிங் அன் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் குடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க என்ன டைப் ஆஃப் வெப்சைட்ல இருந்தா, இல்ல அப்ளிகேஷன்ல இருந்து வந்து நீங்க புரமோட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ இடத்துல வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா இருந்துச்சுன்னா ஸ்பெசிஃபிக்கா குடுத்துக்கலாம். இல்ல அதர்ஸ் குடுத்து நீங்க போய்க்கலாம். நான் இப்போதைக்கு சோசியல் மீடியா பேஜ் ஆனதுனால, சோசியல் மீடியா பேஜஸ் குரூப்ஸ்ல வந்து நான் புரமோட் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லன்னா அதர்ஸ் நான் குடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து நீங்க எங்கிருந்து வந்து இந்த Amazon அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பத்தி நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். இந்த இடத்துல வந்து ஒருவேள இங்க Amazon.in அந்த சைட்ல இருந்து கேட்டீங்களா? இல்ல பிளாக் போஸ்ட்ல இருந்து கேட்டீங்களா? இல்ல வேர்ட் ஆஃப் மவுத் அதாவது யாராவது சொல்லி கேட்டீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்கும். நான் இப்போதைக்கு வந்து Amazon சைட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்து கேப்சா கோட் வந்து என்டர் பண்ற மாரி இருக்கும். ஸோ அதுக்கு நான் கேப்சா கோட கரெக்ட்டா பார்த்து நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே. கேப்சா கோட் என்டர் பண்ணதுக்கு அப்புறமா கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி அந்த நோட்டீஸ் வந்து டிக் பண்ணிட்டு, கீழ பினிஷ் அப்படி ஆப்ஷன் இருக்கும். ஸோ பினிஷ் குடுத்துக்கோங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களோட அக்கவுண்ட் வந்து கிரியேட் ஆயிருச்சு. ஸோ கீழ பார்த்தீங்கன்னா, என்டர் யூர் பேமெண்ட் அண்ட் டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கு. நான் வந்து லேட்டர் குடுத்தோனே உங்களுக்கு இந்த மாரி தான் ஒரு பேஜ் ஒண்ணு வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சப்மிட் டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க குடுக்குற மாரி இருக்கும். ஸோ அதுக்கு சேஞ்ச் பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல புரொவைட் பண்ற மாரி இருக்கும். ஸோ யுஎஸ் டாக்ஸ் பெர்சன்ட்டா அப்படின்னு கேட்கும். ஸோ அடுத்து நோன்னு குடுத்துட்டு கீழ சப்மிட்டும் குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சேஞ்ச் யுவர் டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இன்கம்ப்ளீட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். எனக்கு நான் சப்மிட் பண்ணதுனால சப்மிட்ன்னு காட்டுது. உங்களுக்கு இன்கம்ப்ளீட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு இந்தியன் கரண்ட் டாக்ஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட பான் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். ஸோ உங்களோட பான் கார்ட் நம்பர், ஸோ இந்த மாரி இதெல்லாம் கேட்கும். ஸோ கீழ பார்த்தீங்கன்னா, அப்லோட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த அப்லோட் பட்டன குடுத்து உங்களோட பான் கார்ட் இத வந்து குடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. நான் குடுத்ததுனால வந்து இப்ப வேலிடேஷன் பெண்டிங்ல இருக்குது. இப்ப வந்து நம்ம ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஆனா இத வந்து நம்ம இந்தியாலருந்து மட்டும் தான் நம்ம ப்ராடக்ட் வாங்குவோம்ன்னு சொல்ல முடியாது. ஒருவேள வந்து யுஎஸ்லேருந்து வாங்கலாம், யுகேலேருந்து வாங்கலாம். ஸோ அங்க எல்லாமே வந்து ஒரே லிங்க்கா வந்து நம்ம குடுத்தோம் அப்டின்னா, ஸோ அந்தந்த வெப்சைட்க்கு வந்து அவங்க ரீடைரக்ட் பண்ணி வாங்கிக்குவாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இங்க பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாங்கிறப்ப வந்து .in அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இல்லன்னா .com அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும் யுஎஸ்க்கு. .com யூகேன்னு இருந்துச்சுன்னா யுனைட்டட் கிங்டம்ஸ்னு அர்த்தம். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களோட
இல்ல ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இங்கேருந்து யுனைட்டட் ஸ்டேட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணி இதே ப்ராசஸ் யூஸ் பண்ணி வந்து .காம் அப்படிங்கிற இந்த இடத்துலயே வந்து ஒரு அக்கவுண்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் அந்த அக்கவுண்ட் வந்து உங்களுக்கு டைம் டிலே ஆகக்கூடாதுன்றதுக்காக அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்ப என்ன பண்றீங்கன்னா, இந்த இடத்துல டூல்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். டூல்ஸ்குள்ள போயிட்டு ஒன் லிங்க் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அப்டேட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் இப்ப ஆல்ரெடி நான் செலக்ட் பண்ணதுனால, இப்ப நான் மேனேஜ் கண்ட்ரி நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து நான் எல்லா கண்ட்ரீஸும் வந்து கிளிக் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்தெந்த கண்ட்ரீஸ் வேணுமோ பார்த்துட்டு அந்தந்த கண்ட்ரீஸ் வந்து நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒன் லிங்க் ரீடைரக்ட் அப்டேட் பிரெஃபரன்ஸ்ன்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுல அப்டேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல வந்து இந்த இது வந்து உங்களுக்கு குளோஸ் மேட்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா பாருங்க. இது எதுக்கு அப்படின்னா, ஒருவேள வந்து நீங்க சில டைம்ல வந்து நீங்க புரமோட் பண்ண ப்ராடக்ட் வந்து அந்த யுகே இல்லன்னா யுனைட்டட் கிங்டம் யுஎஸோட வெப்சைட்ல வந்து இல்லாம இருக்கலாம். ஸோ அதுக்கு க்ளோஸ் மேட்ச்சா இருக்கிற ஒரு ப்ராடக்ட்ட வந்து காட்ட சொல்லி நம்ம வந்து அந்த இது செட் பண்ணி விடுறோம். குடுத்துட்டு கீழ சேவ் சேஞ்சஸ் குடுத்துக்கோங்க. ஸோ இதே தான் வந்து யுனைட்டட் ஸ்டேட்லயே வந்து நீங்க இது பண்ணிக்கோங்க. யுகேல அதுக்கப்புறம் எங்கெங்க நீங்க செல் பண்ண போறீங்களோ யுனைட்டட் கிங்டம்மு இந்த மாரி வந்து நீங்க இது பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி வந்து சேவ் பண்ணதுனால, நோ சேஞ்சஸ் டூ அப்டேட் அப்படின்னு சொல்லி வருது. ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து எவ்வளோ கமிஷன்ஸ் பே பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நீங்க ஹெல்ப் சென்டர்க்குள்ள போயிட்டு, அட்வர்டைஸ்மென்ட் ஃபீஸ் அப்படின்னு ஷெட்யூல் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, என்னென்ன ப்ராடக்ட்க்கு வந்து எவ்வளோ கமிஷன்ஸ் வந்து தராங்க அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் இந்த இடத்துல இருக்கும். பியூட்டி ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து 8% வரைக்கும் தராங்க. சொல்லிட்டு நெறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். இதனால நீங்க கமிஷன்ஸ் பார்த்து வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஓகே. இப்ப வந்து எப்படி வந்து நம்ம ஒரு Amazon அஃபிலியேட் லிங்க்க வந்து நம்ம எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நீங்க டூல்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, சைட் ஸ்ட்ரிப் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த மாதிரியான ஒரு இது வந்து உங்களுக்கு கிடைக்கும். அத யூஸ் பண்ணி தான் வந்து நீங்க லிங்க் எடுக்க முடியும். அதுக்கு அடுத்து லேர்ன் மோர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இது வந்து எனக்கு ஆல்ரெடி வந்து எனேபிள்ல இருக்கு. இது எனேபிள்ல இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இப்ப எந்த இமெயில்ல வந்து நீங்க லாகின் பண்ணியிருக்கீங்களோ, அந்த இமெயில்ல வந்து நீங்க அ உங்களோட Amazon அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து டீ ஷர்ட் ஃபார் மென் அப்படின்னு சொல்லி நான் குடுக்குறேன். ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய விதமான டீ ஷர்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். நீங்க ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணதுக்கு முன்னாடி, அதோட ரிவ்யூஸ செக் பண்ணி பார்த்துட்டு, அந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுங்க. இதுக்கு ஜாஸ்தி ரிவ்யூஸ் இருக்கிறதுனால, நான் இப்ப எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த ப்ராடக்ட்ட செலக்ட் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து கிடைச்சிருச்சு. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்க டைரக்ட்டா இங்கேருந்து நீங்க காப்பி பண்ணக்கூடாது. இந்த இடத்துல கெட் லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து வந்திருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணீங்கன்னா, கீழ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு Amazon ஷார்ட் லிங்க் ஒண்ணு கிடைச்சிருக்கும். இந்த லிங்க்க யூஸ் பண்ணி தான் வந்து நீங்க எந்த பொருள நீங்க புரமோட் பண்ண போறீங்களோ, அந்த பொருள வந்து நீங்க புரமோட் பண்ணணும். ஓகே மக்களே! இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஒருவேள வந்து நீங்க Instagram யூஸ் பண்ணி வந்து நீங்க புரமோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. ஓகே மக்களே! அன்டில் தி நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பாய்.